நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு கரையான் தீவன உற்பத்தி அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குஞ்சு ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான விகிதத்தில் புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அந்த குஞ்சுகளுக்கு கரெக்டாக கிடைச்சிது அப்படின்னா தான் அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இயற்கை முறையாக இதெல்லாம் எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ கரையான் உற்பத்தி, இந்த கரையான் உற்பத்தியோட தீமை தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மர சாமான்களை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சேதப்படுத்திடும். ஸோ இதோட நன்மை அப்படிங்கிறப்போ நிறையா பேர் இதிலிருந்து என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதோட மிகப்பெரிய நன்மைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டுக்கோழிகளுக்கு தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா கரையான் ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக பயன்படுது. இப்போ கரையான் உற்பத்தி செஞ்சு கோழி குஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இருக்கிற கோழி குஞ்சு விட அது இரட்டிப்பாக பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையுது. இந்த கரையான் உற்பத்திக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக தேவைப்படாதுங்க. ஒரு பழைய பானை, கிழிஞ்சு கோணி சாக்கு, அப்புறம் காய்ந்த சாணி, அப்படி போன துணி, ஏதாவது மட்டை, அப்புறம் காய்ந்த இலை, சருகு, ஓலை, இந்த மாதிரி நாற்பொருட்கள் எல்லாமே எடுத்து ஒரு பானையில் திணித்து அதில் கொஞ்சம் தண்ணி தொளித்து உங்கள் காடுகளை கொண்டு போயிட்டு சாயங்காலமாக நீங்கள் அதை கமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கரையான் அதில் உற்பத்தி ஆகிருக்கும். கரையான் தின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. ஒரு பானையில் இருக்கிற கரையான்கள் பார்த்திங்கன்னா 10 to 15 குஞ்சுகளுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி கரையான் உற்பத்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா இடத்துக்கு இடம் மாறுபடுங்க. இப்போது செம்மண் பகுதியில் அதிகமான கரையான்கள் கிடைக்கும். ஸோ களிமண் பகுதியில் கொஞ்சம் கம்மியான கரையான்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ செம்மண்ணாக இருக்கிற இடத்துல இந்த கரையான் நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள். உற்பத்தி பண்ணி உங்களோட கோழிகளுக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நிறையா பானைகளை நீங்கள் கமுத்திக்கலாம். இப்போ ஒரு 10 கோழி, 10 தாய் கோழிகளோட குஞ்சுகள் இருக்குது அப்படின்னா ஒரு 10 பானையை நீங்கள் கமுத்தி நீங்கள் கரையான் உற்பத்தி செய்ய முடியும். அப்படி கரையான் வரல அப்படின்னா நீங்கள் மாற்று வழியாக அசோலா நீங்கள் உற்பத்தி பண்ணி போடலாம். இப்போ 10 பானையிலையுமே கரையான் ஏறலை, ஒரு 2-3 பானையில் தான் வந்திருக்குது. மிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா தீவன பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா நீங்கள் அசோலாவை உற்பத்தி பண்ணி போடலாம். அந்த அசோலாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான புரோட்டீன், விட்டமின் எல்லாமே இருக்குதுன்னு நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் 2 ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. கரையான் உற்பத்தி பண்ணுங்கள், அப்படி முடியாட்டி நீங்கள் அடுத்ததான் அசோலாவை வச்சுக்கோங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று குஞ்சுகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அருமையாக இருக்குங்க. கரையான் பார்த்தீங்கன்னா ஒரு நார்பொருட்களை உண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம். இந்த கரையானோட குடலில் பார்த்தீங்கன்னா நாட்பொருட்களை இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நுண்ணுயிரிகள் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் சாப்பிட்டதுன்னா அந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் போய் அந்த கோழி குஞ்சோட வளர்ச்சி அதிகப்படுத்துது. இந்த கரையானில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நைட்டு தான் அதிகமாக ஏதாவது செயலாற்றுறோம் அப்படின்னா இப்போ அதிகமாக ஏதாவது மரத்தில் ஏறுறதா இல்லை மரக்கட்டையில் பிடிக்கிறதா பார்த்தீங்கன்னா நைட்டு தான் அதிகமாக ஏறும். அதனால் நீங்கள் பானை வைக்கிறது எப்பவுமே ஒரு மாலையில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு பானை கவுந்தி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தேவையான அளவு கரையான் சேர்ந்துருக்கும். அதை எடுத்து நீங்கள் கோழிகளுக்கு போடலாம். அதே மாதிரி இந்த கரையானில் எத்தனை சதவீத சத்துக்கள் இருக்குது அப்படின்னா புரோட்டீன் பார்த்தீங்கன்னா 36%, கொழுப்பு சத்து 44%, அதில் இருக்கிற எரிசத்து 560 கலோரியும் பார்த்தீங்கன்னா இந்த கரையான் தீவனத்தில் இருக்குதுங்க. அதனால தான் குஞ்சுகளோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. குஞ்சுகளுக்கு கரெக்டான புரோட்டீன், விட்டமின் இதெல்லாமே கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா குஞ்சோட ரக்கம் மட்டும் பெருசாகிட்டு குஞ்சோட உடம்பு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுகள் சவலைப்புள்ள எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த குஞ்சு ரொம்ப வெயிட் கம்மியாகி அதுக்கப்புறம் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கோழி குஞ்சுகளுக்கு கரெக்டான ஒரு சரிவிகித உணவு. இப்போ நீங்கள் எரிசக்திக்காக நீங்கள் மக்காச்சோள புறனை போட்டு வளர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரோட்டீன், கொழுப்பு சத்துக்காக நீங்கள் கரையான் இல்லாட்டி அசோலாவை கொடுத்து வளர்த்துனீங்கன்னா தான் அது ஒரு முழுமையான வளர்ச்சியாக இருக்குங்க. இந்த கோழி குஞ்சுகளுக்கு புரதம் சிறந்த தீவனமாக இது பார்க்கப்படுது. அதாவது அதிகமான புரோட்டீன் கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களாக இந்த கரையான் பார்க்கப்படுது. இதோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் இந்த கரையான் உற்பத்தி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அதாவது பழைய கதவுகளா இல்லாட்டி நீங்கள் ஏதாவது போட்டிருக்கிற குச்சிகளா
இல்லாட்டி மரங்களா இதில் எல்லாமே கரையான் ஏறாமல் இந்த பானையில் வந்து ஏறிக்கும். ஏன் அப்படின்னா இந்த நார் பொருட்கள் மேலே நம்ம தண்ணி தொளிக்கிறதுனால ஒரு விதமான வாசனை வந்துட்டு அந்த கரையான் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற மரசாமான்கள் பக்கத்தில் இருக்கிற மரசாமான்கள் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி கோழி குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா செலவில்லாத ஒரு தீவனமாக இது வந்துட்டு நம்மளுக்கு பயன்படுத்துங்க. அதனால எல்லாருமே கரையானை முடிஞ்ச அளவுக்கு உற்பத்தி பண்ணி போடுங்க. கரையான் உற்பத்தி பண்ணி போட முடியாத நண்பர்கள் நீங்கள் அசோலா உற்பத்தி பண்ணி கோழி குஞ்சுகளுக்கு போட்டீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சியாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த அசோலாவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 25லேருந்து 30 வரைக்கும் புரோட்டீன் இருக்குது. அமினோ தாது உப்பு விட்டமின்கள் போன்ற ஏகப்பட்ட சத்துக்கள் இந்த அசோலாவிலையும் இருக்குது. நீங்கள் ரெண்டில் ஒரு சாய்ஸ் வச்சுக்கோங்க, கரையான் இல்லாட்டி அசோலா, இல்லை ரெண்டுமே போட முடிஞ்சுன்னா கூட ரெண்டையுமே உற்பத்தி பண்ணி போடுங்க நண்பர்களே. அதே மாதிரி இந்த விவசாய உலகம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.